அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில இப்படி கூறுகின்றான், வலா தகஃபு மா லைஸ லக பிஹில் இல்ம் இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுவாத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு எதை பற்றி சரியான கல்வி அறிவில்லையோ அதை நீங்கள் பின்தொடராதீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வருது, அதை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியல, அதோடைய விஷயம் உங்களுக்கு தெளிவா உங்ககிட்ட வரல, அதை நீங்க மத்தவட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க, அதை மத்தவட்ட சொல்லாதீங்க, அந்த அறிவை மத்தவங்க நீங்க கொடுக்காதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அந்த அடுத்த வார்த்தையை சொல்லுகின்றான், நீங்கள் செவிமடுப்பதும் நீங்கள் பார்ப்பதும் உங்களுடைய உள்ளங்களையும் இதனை பற்றி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேள்வி எழுப்பப்பட, அதை பற்றி கேள்வி கேட்கப்படுவதாக உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒருவன் பார்ப்பதாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கேட்கின்ற விஷயமாக இருக்கட்டும், தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறதாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களை பற்றினாலே அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி எழுப்புவான். நீ இவனை பத்தி என்ன பேசுன, நீ இவனை பத்தி என்ன நினைச்ச, நீ எந்த விஷயத்த பார்த்த, நீ எதையெல்லாம் கேட்ட, நீ எதை பேசுன, இப்படி எல்லா விஷயங்களை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் கேள்வி எழுப்பப்படுவீர்கள், உங்களோட கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் எந்த ஒரு விஷயம் பற்றி நமக்கு சரியான அறிவில்லையோ விளக்கம் இல்லையோ அதை மற்றவர்களிடத்தில் நாம் பகிரக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை, நல்ல விஷயத்தை, நல்ல குணங்களை அல்லாஹ் நமக்கு அருள்வானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.